ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சிலரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வருது. இந்த ப்ரொமோ பார்த்து நம்ம வருத்தப்பட வேண்டியதா இல்லை சிரிக்கணுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா இவங்க வந்து ப்ரொமோவில் வந்து பேக்ரவுண்ட் வந்து நல்லா லாஃபிங்காக வந்துட்டு சிரித்த மாதிரி, அங்கே இருக்கிறவங்களாம் சிரித்த மாதிரி ஒரு ப்ரொமோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் வந்து திரும்ப திரும்ப அந்த திவாகர்கிட்டயே வந்துட்டு நோண்டிகிட்ருக்காரு இந்த வினோத்ன்றது எனக்கு சத்தியமாக புரியல. அதையும் ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா வேணும் இந்த வாட்டர்மேனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னோடய கருத்து, எதுக்காக திரும்ப திரும்ப, அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லிட்டார், என்னை வச்சு ஒரு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு சார். அதுவே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அவமானம் வினோத்துக்கு. ஏன் அவர்கிட்ட திறமையே இல்லையா? சாங் போடுவார், உடனே லிரிக்ஸ் எழுதி தாளம் தட்டுறாரு, விசிலில் செம்மையாக பண்ணுறாரு. அந்த விஷயத்த பண்ணாமல் மறுபடியும் என்ன பண்ணார்னா திவாகரையே வந்துட்டு தாக்குற விஷயங்கள். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே வந்துட்டு அந்த கேமரா முன்னாடியே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அவருக்கு தெரிஞ்சது அதுதான், சரிங்களா? அதை வந்து கெடுக்கிற மாதிரி வந்துட்டு அங்கேருந்து ஒரு பெருசாக சவுண்டாக பாட்டு பாடுறாரு. அவர் திரும்பவும் சொல்கிறார் வாட்டர்மெலன் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பக்கம் இருக்கிற சபரியாக இருந்தாலும் சரி, விக்கல் சக்கரம்லாம் வந்து எல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. திரும்ப அவர் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்பயும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வேறு ஏதோ ஒரு பாட்டை பாடி திரும்பவும் வந்துட்டு வெறுப்பேற்றுறாரு. கேப்டன் கிட்ட போய் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் கேப்டன், நோ 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 அவர் பாட்டு பாடுறது அவரோட உரிமை, அவர் எங்கே வேணால் என்ன வேணாலும் பாடுவார், நீங்கள் தான் வந்து அதை வந்து பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எப்பயுமே. அதாவது பிரவீன் சும்மாவே வந்துட்டு இந்த கானா வினோத்தை அதுக்கப்புறமா அன்புக்கு தான் சொம்பு தூக்குவார், சரிங்களா? ஆப்போசிட்டாக பேசுறது பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் விஜய் பார்வதிக்கும் கம்முருக்கு கொஞ்சம், அதுவும் அவர் ஃப்ரெண்டுனால அதையும் கவனிக்க மாட்டார் வச்சுக்கங்களேன். அப்படின்னும் போது இதை மட்டும் எங்கள் வந்து அவர் வந்து இவருக்காக சப்போர்ட் பண்ணிட போகிறாருன்றது நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஏன் வந்து ஒரு ஒரு மனுஷனோட அந்த ஒரு இதுலேயே வந்துட்டு இவங்க அந்த எமோஷன்ஸோட விளையாடுறாங்கன்றது எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேது. மறுபடியும் அதை பண்ணி அதை வேறு காமெடியாக வேறு போட்டிருக்காங்க. ரொம்ப கொடுமானம். இவங்க மத்தியில் வந்துட்டு வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவரை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஆட்கள் கூட விளையாட விட்டு எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வினோத் கொடுத்துட்டே இருக்கார். ரைட், இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரொமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.